Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜில் நாம் ரேப்போவில் எப்படி என்எல்பி டெக்னிக் அடாப்ட் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் போஸ்டர்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ் இதை பார்த்தோம், டொனாலிட்டி, வேர்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்திங். ஒருத்தருடைய ப்ரீத்திங்கை நாம் எப்படி மேட்ச் பண்ணால் சிங்க் ஆகலாம், ஈஸியாக நம்ம பேரலாக அவங்கள திங்க் பண்ண வைக்கலாம், நாம் பேசுகிறத எப்படி ஒத்துக்க வைக்கலாம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஏன்னா இப்படிலாம் கூட பாசிபிளா? இது நடக்குமா? இது எப்படி இது மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது ப்ராக்டிக்கலி வயபிள். இது வெரி ஈஸி டு ப்ராக்டிஸ். ஒரு தடவை நான் மும்பை போயிருக்கும்போது இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாருமே இங்கிலீஷ் ஜாஸ்தி பேச மாட்டாங்க, ஹிந்தி தான். அதுவும் தமிழ் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் சிரமம். ஒரு சேட்ஜி, நான் ஒரு டிக்கெட் புக்கிங்க்கு போயிருக்கும் பொழுது என் பக்கத்தில் உட்காந்தார். அவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தார். ரயில்வேலேருந்து எல்லோரும் குட் மார்னிங் போட்டான், அவர்கிட்ட பேசினான். அவர் இப்படி சாஞ்சி உட்காந்து தூங்கினார். ஒருத்தர் சும்மா இருக்கும் பொழுது அவருடைய மூச்சை நம்ம கவனிக்கணும். எங்கே கவனிக்கலாம்? செஸ்ட் கேஜில் கவனிக்கலாம், இல்லைனா பெல்லியில் கவனிக்கலாம். அந்த பெல்லி இப்படி ஏறி ஏறி இறங்கும். பெல்லி இப்படி ஏறும் பொழுது அவர் மூச்சு இழுக்கிறாருன்னு அர்த்தம், இறங்கும் பொழுது மூச்சு விடுறாருன்னு அர்த்தம். அந்த ரிதம் வாட்ச் பண்ணணும், என்ன ரிதமில் இருக்குன்னு. சில பேர் நிதானமாக விடுவாங்க, சில பேர் கொஞ்சம் மீடியோக்கராக இதுவாக இருக்கும், சில பேர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேப்பிட் மூச்சு வேகமாக இழுத்து விடுவாங்க. நாம் அந்த மாதிரி அவங்க மூச்சு இழுத்து விடும்போது நாமளும் இல்லை, இவ்வளோதான் மேட்சிங் தி ப்ரீத்திங். இது சரி. இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கான்வர்சேஷன் பொழுது நாம் எப்படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? அந்த சிங்கை, அந்த பேரலல் ஒரு அந்த மேட்சிங்கை எப்படி பேரலாக மேட்ச் பண்ண முடியும்? என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா மூச்சு விட்டுட்ருக்கேன்னு அர்த்தம். எடுத்த மூச்சுக்கு நான் மறுபடியும் மூச்சு இழுத்தப்புறம் தான் பேசுவேன். ஸோ நான் பேசாமல் இருக்கும் பொழுது நாம் மூச்சை இழுத்துக்கணும். மற்றவங்க பேசும் பொழுது நாம் மூச்சை விட்டுட்டே இருக்கணும். அவங்க எப்போ நிறுத்தும்போது மூச்சை லேசாக இழுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய ப்ரீத்திங்கும் நம்மளுடைய ப்ரீத்திங்கும் மேட்ச் ஆகிடும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வெரி சிம்பிள். ஸோ அந்த டெக்னிக் நான் அந்த சேட்ஜிட்ட மும்பையில் அப்ளை பண்ணேன். அவருடைய பெல்லியை பார்க்கும் பொழுது அவர் நிதானமாக மூச்சு விட்டார். நானும் அதே மாதிரி மூச்சை ப்ராக்டிஸ் பண்ணேன். கண்ணு முழிச்சு பார்த்த உடனே என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். காரணமே தெரியாது, இஸ் அன்னோன் பர்சன், டோட்டலி எ ஸ்ட்ரேஞ்சர். என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார், நானும் ஸ்மைல் பண்ணேன். ஆர் யூ நியூ டு பாம்பே அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னாரு. வெரி குட். வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? தமிழ்நாடு. ஓ, மெட்ராசி அப்படின்னாரு. ஆமாம் சார். சொல்லி முடித்த உடனே வெரி வாண்ட் டு கோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இதுக்கு போனோம், மெரைன் டிரைவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, ஐ திங்க் தி ட்ரெயின் இஸ் வெரி மச் க்ரௌடட், ஒய் டோன்ட் வி ட்ராவல் டுகெதர் அப்படின்னு கேட்டார். இன் விச் வி ட்ராவல் டுகெதர் சார்னு கேட்டேன். எதில் போனோம்னு. வி வில் எங்கேஜ் ஏ கேப், வி வில் ஷேர் தி காஸ்ட் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு வழியெல்லாம் பேசிகிட்டே வந்தார். ரொம்ப இதுவாக இருந்தார், ப்ரோஆக்டிவாக இருந்தார். சாய் சாப்பிட்டேன்னாரு, சாய் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அந்த எப்படி மேட்ச் ஆச்சு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆல்மோஸ்ட் என்ன, டோட்டலி இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். அவருடைய ப்ரீத்திங்கை மேட்ச் பண்ண உடனே இந்த மிராக்கிள் நடந்தது. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். அதுவும் சேல்ஸில் இருக்கவங்கெல்லாம் நெகோஷியேஷனுக்கு போகும்பொழுது நீங்கள் யார் கூட நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ப்ரீத்திங்கை மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேரலல் சிங்கிங் கிடச்சிடும். ஈஸியாக கம்யூனிகேஷன் சக்ஸஸ் ஆகும். ட்ரை. என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.